அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஈசனுக்கு உகந்த இந்நன்னாளிலே ஐயனது அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும். அது மட்டுமல்லாது இன்று கிருஷ்ண ஜெயந்தி அல்லவா, அதனால் அவரது அருளும் தங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும். சிவாய நம. ஐயனது புகழினை போற்றி பாடும் விதமாக திருச்சதகத்தில் தொடர்ந்து அறிவுறுத்தல் பகுதியில் 6வது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால், தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி, சூழ்த்து மதுரகம் முரளும் தாரோயே நாயடியேன், பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே, பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. தேவர் உன்னை துதிப்பது தாம் உயர்வடைந்து தம்மை எல்லாரும் தொழ விரும்பியே ஆம். வண்டுகள் மொய்த்து ஒலிக்கின்ற கொன்றை மாலையை அணிந்தவனே நான், அப்படியின்றி என் பிறவித் தலையை அறுத்து கொள்ள விரும்பியே உன்னை துதிக்கின்றேன். ஆம், இறைவனை எவ்வாறாக அவரது புகழினை நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதற்கு இந்த பாடல் வரிகள் உதாரணம். தேவர்கள் அனைவரும் இறைவனை துதிப்பது எதற்காக? அவர்கள் புகழை உலகறிய வேண்டும், அவர்களை அனைவரும் வணங்க வேண்டும் என்பதற்காக. நான் அதற்காக தங்களை பணியவில்லை. இறைவா, என் பிறவி என்னும் பிணியை போக்கி இந்த பிறவிக் கடலிலிருந்து எனக்கு முக்தி அளிக்கவே நான் தங்களின் பதம் பற்றுகின்றேன். எனக்கு இப்பிறவி கடலிலிருந்து முக்தி என்னும் மோட்சத்தை தருவீர்களாக என்று இறைவனிடத்தில் வேண்டும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது. ஆம், என்றும் நாம் பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் நிலைநிறுத்தி ஐயனது புகழினை அனைவரும் அறியும் வண்ணம் அதனை முழுவதுமாக உரைப்போமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் தில்லையம்பலம்